அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி. இந்த மாதத்தில் நீங்கள் மிகவும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவம் சார்ந்த செலவுகள் குறையும். அடுத்தவர்களுக்கு உதவும் முன் யோசித்து செயல்பட வேண்டும். மூன்றாம் மனிதர்களின் தலையிட்டால் பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். தொழில் செய்பவர்கள் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் நீங்கும். பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். கழிந்த மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரத்து வரும். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும். வியாபார ஸ்தலத்திற்காக புதிய இடங்கள் வாங்க நல்ல வாய்ப்பு அமையும். உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமை ஏற்க நேரிட்டாலும் மேல் அதிகாரிகளிடம் நல்ல மதிப்பு மேலோங்கும். குடும்ப வாழ்க்கை உள்ளவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. உறவினர்கள் வருகை இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது முக்கியம். பெண்களுக்கு சமையல் செய்யும்போது கவனம் தேவை. மற்றவர்களுக்கு உதவப்போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம். கவனமாக இருங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். அஸ்வினி நட்சத்திரம். இந்த மாதம் பணவரத்து இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறை இருமுறை ஆலோசித்து செயல்படுவது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவெடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. கவனமாக செயல்படுங்கள். பரணி நட்சத்திரம். இந்த மாதம் வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். பயப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியிருக்கும். சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரம். இந்த மாதத்தில் விருந்தினர்கள் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உறவினர் குடும்பத்தினருடன் வெளி இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கலாம். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் குறைப்பது நல்லது. கணவன் மனைவிகளுக்கிடையே பழைய விஷயம் ஒன்று வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். கவனமாக இருங்கள். பரிகாரங்கள். எதுக்கும் பயப்பட வேண்டாம். நமக்கு பரிகாரங்கள் இருக்குது. தொடர்ந்து துர்க்கையம்மனை செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் பூஜை செய்து வணங்கி வந்தால் நன்மை உண்டாகும். மன துயரம் நீங்கும். நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 9, 10, 11. அதிர்ஷ்டமான தினங்கள் 2, 3, 4, 29 மற்றும் 30. மேஷராசி புரட்டாதி மாத பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.